வணக்கம் திரு நாஞ்சில் சம்பத். இப்போ தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் திரு சரத்குமார் வீட்டிலும் வருமான வரித்துறையினர் சோதனையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுபோன்று அதிமுகவின் முக்கிய பிரமுகர்கள் வீட்டிலும் தொடர்ந்து சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது குறித்து உங்களுடைய முதல்கட்ட பார்வை திரு நாஞ்சில் சம்பத். இதை ஒரு வருமான வரித்துறையின் வழக்கமான ரெய்ட் என்று நான் கருதவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏதாவது ஒரு வகையில் பழிவாங்க வேண்டும் என்கிற முனைப்பில் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். தேசிய கொடியை அவமதித்து அம்மாவருடைய புகழ் உடம்பை சித்தரித்து தேர்தல் பிரச்சாரம் செய்தவர்களை விட்டுவிடுகிறார்கள். நேற்றைக்குத்தான் எங்களுக்கு ஆதரவு தந்த சரத்குமார் அவர்களுடைய வீட்டிலே ரெய்டு செய்கிறார்கள். இப்படி எங்களை முடக்குவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்களா, இல்லை இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வதன் மூலம் அனைத்து இந்திய அதிமுகவின் பயணம் நின்றுவிடும் என்று கருதுகிறார்களா? இது எதுவுமே நடக்காது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆர்கே நகரில் பிரமிக்க தகுந்த வெற்றியை பெறுவோம். மத்திய அரசாங்கம் இப்படி ஓரவஞ்சனையாக நடந்து கொள்கிற எல்லா நடவடிக்கைகளையும் நாங்கள் துணிச்சலோடு எதிர்கொள்வோம். திரு நாஞ்சில் சம்பத், இப்போ பல்வேறு இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுவும் அதிமுக பிரமுகர்களின் வீட்டிலும் இந்த சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சோதனை என்பது தற்பொழுது இருக்கக்கூடிய ஆளும் அரசுக்கு ஒரு பின்னடைவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குமா? இது பின்னடைவுன்னு சொல்லக்கூடாது. இதை பொதுமக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். 122 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பெரும்பான்மை பொதுக்குழு உறுப்பினர்களும் கழகத்திற்கு ஆதரவாக இருக்க, எங்கள் ஆட்சியின் தமிழகத்தில் இருக்க, சின்னம் முடக்கப்பட்ட நாளில் இருந்து எதையோ அவர்கள் செய்வதற்கு திட்டமிடுகிறார்கள் என்பதை பொதுமக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இது எங்களுக்கு பின்னடைவை தராது. இந்த சோதனைக்கு தூண்டி விடுகிறவர்களுக்குத்தான் இது பின்னடைவை தரும். திரு நாஞ்சில் சம்பத், இந்த சோதனையை பொறுத்தவரை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடா செய்வதற்காக பணம் ஏதாவது பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதா என்கின்ற ஒரு தகவலின் அடிப்படையில் தான் இந்த வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் இருக்கு. இது தொடர்பாக உங்களுடைய பார்வை? அங்கேயே நான் என்ன கேட்கிறேன், ஒரு பொது தேர்தலுக்கே 21 காவல்துறை அதிகாரிகளை மாற்றினார்கள். இப்பொழுது ஒரு இடைத்தேர்தலுக்கே 29 காவல்துறை அதிகாரிகளை மாற்றி இருக்கிறார்கள். தேர்தல் பார்வையாளர் ரிட்டர்னிங் ஆபீசரை மாற்றுகிறார்கள், கமிஷனரை மாற்றுகிறார்கள், 5 அதிகாரிகளை நியமித்திருக்கிறார்கள். நேற்றைக்கு ஒரு தேர்தல் அதிகாரி புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். 8 மத்திய பாதுகாப்பு படை வந்திருக்கிறது. இன்னும் 10 வரை இருக்கிறது. இதை தாண்டி இப்படி ஒரு முறைகேடு தொகுதியில நடப்பதற்கு வாய்ப்பே இல்லையே. ஏன் இப்படி செய்வாங்கன்னு தெரியல.